அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 எக்ஸாமினேஷன் ரிசல்ட், அது எக்ஸாமினேஷன் எழுதுறதுலேருந்து ஒரு 40 டேஸில் நமக்கு ரிசல்ட் வந்துடும். இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ குழந்தைகள் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆனாங்க, அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மாறுபடுங்க. பட் 2017 நீட் அட்மிஷன் பேஸ் பண்ணி நமக்கு தமிழ்நாட்டில் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் குவாலிஃபைடு எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. அது 2022 1,21,617 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அப்பியர் ஆனது 99,000, இதெல்லாம் ஆப்சண்ட் ஆயிட்டாங்க. 99,610, 57,215 தான் குவாலிஃபை ஆனாங்க. 57,215 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆனாங்க. 2023 1,47,583 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர்ட், 1,44,506 அப்பியர் ஆனது, எக்ஸாம் எழுதுனது 78,693, 78,693 குழந்தைகள் குவாலிஃபை ஆனாங்க. நீட்ல பாஸ் பண்ணது மினிமம் மார்க். 2024 1,58,449 ஸ்டூடெண்ட்ஸ், 1,58,449 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 1,52,920 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம் எழுதினாங்க. மீதெல்லாம் ஆப்ஷன் ஆயிட்டாங்க. இதில் குவாலிஃபை ஆனது 89,426, 89,426. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆனாங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆனாலும் எவ்வளோ பேர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணான்னு பாருங்க. 1/3 தான் அப்ளை பண்ணுறாங்க. 1/3 தான் அப்ளை பண்ணுறாங்க. 2017 27,212 குழந்தைகள் அப்ளை பண்ணாங்க. 2017 2018 25,417. 2019 மட்டும் 31,353 பேர். 2019 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க. 2020 ரொம்ப ரொம்ப குறைவு, 23,707. 2021 24,949. 22 22,054. 2023 25,856 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணாங்க. லாஸ்ட் இயர் 28,819 ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் லாஸ்ட் இயர் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணாங்க. எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்டர் பண்ணது அதிகம், குவாலிஃபை ஆனது அதிகம். அதனால நமக்கு நிறைய மார்க் வாங்கினாங்க. இந்த வருஷம் யூஸ்வலாகவே ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்க. 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவுன்சிலிங். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் மேக்ஸிமம் ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் தான் கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தான் காம்படிஷன் இருக்க போகுதுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள தான் காம்படிஷன் இருக்க போது. இவங்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆயிருந்தாலுமே விலகிடுறாங்க. வேண்டாம், நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி விலகிடுறாங்க. ஸோ இதுதான் ரியல் சினாரியோ. ஸோ இந்த 30,000 மாணவர்களுக்குள்ள தான் நமக்கு காம்படிஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.